ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் லூப்ஸ் வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூப்ஸ் வரைக்கும் பார்த்துட்டீங்க. லூப்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, தென் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் முன்னாடியே போன இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் போயிட்டு மேக் அ காப்பி எடுத்துங்க. நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுதான் ப்ராப்ளம் லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு போயிடும். ரைட். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் படித்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன இன்புட் என்ன அவுட்புட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, given a positive integer அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் இட் இஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னா அந்த இன்டிஜர் ஆடா ஈவனாக கண்டுபிடிக்கணும். அப்போ இன்புட் என்ன, ஒரு நம்பர். டிட்டர்மைன் வெதர் இட் இஸ் ஆட் ஆர் ஈவன்னா அந்த நம்பர் ஆடா ஈவனாக கண்டுபிடிக்கணும். அப்போ ரிட்டர்ன் ட்ரூ இஃப் இட் இஸ் ஈவன் இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன இன்புட் என்ன அவுட்புட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு லாஜிக் யோசிக்கணும். எப்படி ஆடு எப்படி ஈவன் அப்படின்னு எப்படி லாஜிக் எப்படி யோசிக்கிறது? 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது ஈவன், 2ஆல் டிவைட் ஆகணும்னா ஆட். ஸோ இதுதான் லாஜிக். இப்போ அடுத்தது எப்படி கோட் பண்ணுறது? இந்த கோட் பண்ணும்போது இங்கே கோட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆன்லைன் ஜாவா கம்பைலர் அப்படின்னு நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் போயிட்டு இங்கே கோட் பண்ணலாம், இல்லை விஎஸ் கோட்லேயும் கோட் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஆடா ஈவனாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதும்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதனால பூலியன். அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் ஆட் ஆர் ஈவன். அப்புறம் இன்புட் வந்து ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை முதல்ல எழுதிக்கணும். இப்போ மெயின்லேருந்து கால் பண்ண போகிறோம். இது ஸ்டாட்டிக்ன்றதுனால இதுவும் ஸ்டாட்டிக்னு இருக்கணும். ரைட். இப்போ இதை தான் ஃபஸ்ட் எழுதணும். நீங்கள் எந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல இந்த ஃபங்க்ஷனை எழுதி முடிக்கணும். இதுதான் பேஸ். ரிட்டர்ன் டைப்பு என்ன, டேட்டா டைப்பு, அப்புறம் இன்புட் என்ன, இந்த ப்ராக்கெட் போடணும், இந்த ப்ராக்கெட் இங்கே போடணும். ரைட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் வந்து 0 வரும். ஸோ இந்த மாடல் ஆப்டர் போட்டால் ரிமைண்டர் கிடைக்கும். அது 0 வந்தால் அது வந்து ஈவன். ஈவன் என்ன பண்ணும், ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைனா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இதுதான் கோட். இதை எழுதி முடிச்சிட்டிங்களா? எழுதி முடிச்சிட்டா மெயினில் இருந்து உங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணணும். ஆட் ஆர் ஈவன், ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 பாஸ் பண்ணலாம். அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் பூலியன் போட்டு அந்த வேல்யூ ஏதாவது ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே இந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் கோட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த லைன் நம்பர் 12 தான் வரும். இங்கே நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, அப்போ எக்ஸிக்யூஷன் இங்கே போகும். இந்த 9 வேல்யூ இந்த எண்ணுக்கு போகும். அப்போ 9 மாடுலோ 2 அது வந்து 1, ரிமைண்டர் வந்து 1. அதனால் இது ஃபால்ஸ். இது ஃபால்ஸ்ன்றதுனால இஃப்க்கு வெளியே வரும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் வந்து ரெஸ்ஸுக்கு அசைன் ஆகும். இப்போ நான் ரெஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் வரணும். எல்லா லைனையும் எண்டு போடணும், செமிகாலன் போடணும். ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் இந்த ஆன்லைன் கம்பைலரில் தான் கோட் அடிக்கணும். அந்த ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கேருந்து மெயின்லேருந்து கால் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பேஜுக்கு போகணும். போயிட்டு இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம அடிச்சு கூட இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோமோ, இப்போ இங்கே சப்மிட் கொடுக்கணும். இப்போ என்னன்னா இந்த கீக் ஃபார் கீக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இல்லை இதுவோ லீட் கோடோ இந்த ஃபங்க்ஷனை நிறையா வாட்டி கால் பண்ணுவாங்க. 110 தடவை கால் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே கரெக்டான அவுட்புட் கொடுத்துருக்கு நம்ம ஃபங்க்ஷன். இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ்ட். ஸோ இப்போ பாஸ் ஆகிடுச்சா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸல் ஷீட்டில் இப்போ இதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் புரியல, இல்லைனா உங்களுக்கு வந்து இது லாஜிக் தெரியல, இல்லைனா அதுக்கு கோட் அடிக்க தெரியல, எந்த கேஸ்லையும் தெரியலனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு யோசிச்சுக்கினே டைம் வேஸ்ட் பண்ணுறக்கூடாது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நீங்களாக யோசிச்சு பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டினை அப்படியே சாட் ஜிபிடியில் அடிக்கலாம்.
இந்த கொஸ்டின் லிங்க் இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே ChatGPTல அடித்து give solution in Java with simple explanation அப்படின்னா அது ஜாவா கோடும் கொடுத்துரும், ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணும். ஸோ ப்ராப்ளம் you are given a number, if n is divisible by 2 it is even, otherwise it is odd, இது is using modulus of, இதுதான் அந்த கோட். ஓகே, அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ChatGPTல கொடுத்து இந்த கோடை பார்த்து புரிஞ்சிக்க பார்க்கணும். சப்போஸ் ChatGPT பார்த்தும் உங்களுக்கு புரியலனா அப்போ என்ன பண்ணணும், இந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோக்கு போகணும். ஓகே, சரி இப்போ வீடியோக்கு போயிட்டீங்களா? வீடியோக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஸ்வலாக இப்போ போய் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உடனே போய் சால்வ் பண்ணக்கூடாது, திருப்பியும் உடனே போய் சால்வ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அடுத்த ப்ராப்ளத்துக்கு போயிடணும். எப்போதுமே நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறப்ப மினிமம் 2 ப்ராப்ளமாவது எடுத்துக்கணும், இல்லைனா 3 ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டு அதை டெஸ்ட் மாதிரி பண்ணணும். நீங்கள் என்னன்னா இங்கேயே ஒரு ஷீட்டை வச்சுங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இல்லை 3 ப்ராப்ளம்ஸ், இந்த 3 ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி நான் போடுறேன், இந்த டேட்டை போட்டுங்க. இன்றைக்கி என்ன டேட்டு, டெஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டேட்டை போட்டுங்க, இந்த 3 ப்ராப்ளம்ஸ் போட்டுங்க, அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அங்கே காப்பி பண்ணி இந்த இதை காப்பி பண்ணி போட்டுங்க. இது ஏற்கனவே இருக்குது, இந்த இதை காப்பி பண்ணி போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல போயிட்டீங்க, இது உங்களுக்கு தெரியல, சொல்யூஷனை பார்த்துட்டீங்க, ஆனால் உடனே போய் திருப்பி சால்வ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகணும், அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுவும் பண்ண முடியலையா, போய் சொல்யூஷனை பார்த்துருங்க, ChatGPT கேளுங்க, சொல்யூஷனை பார்த்துருங்க. ஸோ இல்லை அடுத்த ப்ராப்ளம். யூஸ்வலாக வந்து ஒரு ப்ராப்ளம் தெரிலனா உடனே சொல்யூஷன் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, டெஸ்ட் மாதிரி தானே பண்ணுறீங்க. தெரிலனா என்ன பண்ணணும்னா அடுத்த ப்ராப்ளம் போயிடுங்க, அதுவும் தெரிலனா அடுத்த ப்ராப்ளம் போயிடுங்க, அதுவும் தெரிலனா இப்போ என்ன பண்ணுங்கள், அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சொல்யூஷனை பாருங்கள், அது புரியுதா, தெளிவாக இருக்கா, நமக்கு ChatGPT வச்சு பாருங்கள், அப்புறம் வீடியோ பாருங்கள், அப்புறம் அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் சொல்யூஷனை பாருங்கள், ChatGPT வச்சு எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுங்க. எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஆன்லைன் கம்பெனியில் கோட் பண்ணுங்க. ஸோ அட் அ டைம் 3 ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் பண்ணணும். ரைட், இது மாதிரி டெய்லி பண்ணணும். டெய்லி ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து 7 இன்னைக்கான அடுத்தது வந்து இன்றைக்கி 16th ஏப்ரல் போட்டு அடுத்த 3 ப்ராப்ளம் எடுத்துகிட்டு இப்போ இதை நீங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி அப்டேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா கேஸும் பாஸ் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் ChatGPT ரெஃபர் பண்ணியோ இல்லை வீடியோ ரெஃபர் பண்ணியோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெயில் அப்டேட் பண்ணிடணும். ஓகே, அதுக்கு அடுத்த ப்ராப்ளம். இப்போ சப்போஸ் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ChatGPTயும் ரெஃபர் பண்ணாமல் வீடியோவும் ரெஃபர் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணிங்கன்னா, ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது, 10 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணால் தான் பாஸ். 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபெயில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம் வந்த உடனேயே, இப்போ இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா ப்ராப்ளம் வந்த உடனேயே இந்த ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதே இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் டைமர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அது டைமர் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்து இதை புரிஞ்சு லாஜிக் யோசிச்சு கோட் அப்புறம் ஆன்லைன் கம்பெனியில் கோட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி எல்லா டெஸ்ட் கேஸும் 10 நிமிஷத்துக்குள்ளே நான் பண்ண முடிஞ்சதுனா தான் நீங்கள் பாஸ். ஏன்னா இன்டர்வியூவில் குறிப்பிட்ட டைம்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும், அதுக்கு தான் இங்கே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், ஸோ இந்த ஃபெயில் பாஸ். இப்போ சப்போஸ் இப்போ இன்னும் இப்போ நாளைக்கு வந்து இன்னும் 3 ப்ராப்ளம் பண்ணுறீங்க, அடுத்த நாள் இன்னும் வேறு 3 ப்ராப்ளம் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்த நாள் புது ப்ராப்ளம் எடுக்கக்கூடாது. எந்தெந்த ப்ராப்ளம்லாம் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ அதை அட்டம் பண்ணணும். அதை உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டேட் பாஸுக்கு போயிடலாம். ஸோ உங்களால் எந்த ரெஃபரும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியுதுன்னா நீங்கள் பாஸுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் புது ப்ராப்ளம் பண்ணலாம். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி பாஸ் ப்ராப்ளத்துக்கு வரணும். எந்தெந்த ப்ராப்ளம் பாஸ் ஆகிருக்கீங்களோ அந்த ப்ராப்ளத்தை வந்து திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும். திருப்பி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம் இந்த மாதிரி 3 ஸ்டேட்டும் போகணும். இதை டெய்லி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணணும், எவ்வளோ பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்ஸ். இதுக்கு தெளிவாக ப்ராக்டிஸ் ஆனாலே வேலை வாங்கிடலாம் சாஃப்ட்வேரில். ஸோ இந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ண பாருங்கள். ரைட், இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த டெஸ்ட்டில் ட்ராக் பண்ணணும்.
நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, இந்த ஸ்டேட்டஸை வந்து உங்கள் ஷீட்டில் இங்கே டேரெக்டாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடுத்த வாட்டி டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் எடுத்துக்கலாம்.